திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ண நபர் நான் விராட் கோலி பேசுகிறேன், நான் ஏபி டிவிலியர்ஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம என்ன நினைப்போம், யாரோ ஒருத்தர் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போவோம். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு உண்மையிலேயே வந்து விராட் கோலியும் ஏபி டிவிலியர்ஸும் கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த நபர் யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிட்டு சொல்லுங்கள் நான் தோனி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அவங்கள கலாய்ச்சிருக்காரு. சரி, அவங்க ஏன் இந்த நபருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் சம்பவமே. என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது உங்களுக்குமான ஒரு அலர்ட்டும் கூட. 90 நாளுக்கு மேலே உங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணலை, ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா உங்களோட நம்பர் டீஆக்டிவேஷன் மோடுக்கு போயிடும். உடனே டீஆக்டிவேட் ஆகாது. உங்கள் சிம்மில் ஏதாவது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டைம் பீரியட் இருக்குது. ஸோ உங்களோட நம்பர் 90 நாளுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க, அதை வந்து ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அலர்ட் ஆகிக்கோங்க. ஏன்னா அந்த நம்பரை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்து வச்சுருக்கலாம், ஆதாரில் அந்த நம்பர் ஆட் ஆகிருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிரபல கிரிக்கெட் வீரர் ரஜத் படிதர் இருக்கார் இல்லையா, அதாவது ஆர்சிபி டீமை சேர்ந்தவர். கடந்த சீசனில் அவர் தான் ஆர்சிபியோட கேப்டன் நினைக்கிறேன். அவர் தன்னோட மொபைல் நம்பரை 90 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அந்த நம்பர் சத்தீஸ்கரை சேர்ந்த மனிஷ் அப்படின்ற நபருக்கு கிடைச்சிருக்கு. புதிதாக ஜியோ சிம் வாங்கின மனிஷ்க்கு இது கிரிக்கெட் வீரர் பயன்படுத்தின நம்பர் அப்படின்றது தெரியாது. பட் இந்த நம்பர் வந்து சிம் கார்டு மொபைலில் போட்டதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அந்த கிரிக்கெட் வீரரோட ஃபோட்டோ தான் இருந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் சத்தீஸ்கரை சேர்ந்த அந்த மனிஷ் அப்படின்ற இளைஞருக்கு வந்து விராட் கோலியும் ஏபி டிவிலியர்ஸும் கால் பண்ணியிருக்காங்க. இவர் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவரும் இவரோட நண்பர் காமராஜ் அப்படின்ற நபர்களும் பேசியிருக்காங்க. அவங்க வந்து யாரோ கிண்டல் பண்ணுறாங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியா இவங்களும் பதிலுக்கு ஏதோ சொல்லி கட் பண்ணிட்டாங்க ஃபோனை. இந்த விஷயம் வந்து படிதருக்கு தெரிய வந்திருக்கு. அவர் மறுபடியும் இந்த நம்பருக்கு, அதாவது இந்த மனிஷ் அப்படின்ற நபருக்கு கால் பண்ணி அந்த நம்பர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர், ஸோ அதை வந்து மறுபடியும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மனிஷ் அப்படின்ற இளைஞரும் காமராஜ் அப்படின்ற அவரோட நண்பரும் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இவங்க அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசியிருக்காங்க. உடனே அந்த கிரிக்கெட் வீரர் என்ன பண்ணியிருக்காரு, லோக்கல் போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ போலீஸ் வந்து மனிஷ் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட இந்த நிலைமையை எடுத்து சொல்லியிருக்காங்க, இந்த நம்பரை வந்து விட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மனிஷோட நண்பர் காமராஜுக்கும் என்ன தெரிய வருது அப்படின்னா, விராட் கோலி தான் உண்மையிலே கால் பண்ணியிருக்காரு, ஏபி டிவிலியர்ஸ் தான் உண்மையிலே கால் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே ராஜ் படிதர் தான் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க பேசும்போது செய்திகளை பேட்டியாக கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை தொடர்ந்து ட்ராய் அமைப்பு ஒரு நம்பரை நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அது எப்போ டீஆக்டிவேட் ஆகும், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத மறுபடியும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் நம்பரை நீங்கள் 90 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணலை, இல்லை அதை வந்து ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அலர்ட் ஆகிக்கோங்க.